சித்திரை பௌர்ணமி இரவு முழு நிலா வானத்தில் எழும்பும் அந்த நேரம் இயற்கை இட்செல்ஃப் ஒரு வேற உலகமாக மாறிவிடுகிறது. அந்த வெள்ளை ஒளி மனதை மெதுவாக அமைதியாக்கும். அந்த இரவில் ஒரு புனிதமான மலையைச் சுற்றி ஆயிரக்கணக்கானவர்கள் அமைதியாக நடக்கத் தொடங்குகிறார்கள். அது ஒரு சாதாரண நடைப்பயணம் அல்ல, அது ஒரு உள்ள பயணம். இந்த கிரிவலம் என்பது வெளியில் நடக்கும் ஒன்று போல தோன்றினாலும் உண்மையில் அது உள்ளே நடக்கும் மாற்றத்தின் தொடக்கம். ஆரம்பத்தில் பலருக்கும் இது ஒரு வழக்கம் போலத்தான் இருக்கும். நாம் போகிறோம், சுற்றி வருகிறோம் என்ற எண்ணம். ஆனால் சில அடிகள் சென்றவுடன் ஒரு விஷயம் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். காற்று மாறும், மனநிலை மாறும், எண்ணங்கள் மாறும். சாதாரணமாக எப்போதும் சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும் மனம் அந்த இரவில் சற்று அமைதியாகிவிடும். காரணம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த அமைதி உணரப்படுவது உண்மை. சித்திரை பௌர்ணமி நாளில் நிலாவின் சக்தி அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த நிலா ஒளி அந்த புனிதமான மலையின் சக்தியுடன் சேரும்போது மனித மனத்தில் இருக்கும் அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் என்று கூறப்படுகிறது. இது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அதை அனுபவித்தவர்கள் உணரும் ஒரு உண்மை. கிரிவலத்தின் போது சிலர் பேசிக்கொண்டு செல்வார்கள், சிலர் மொபைல் பயன்படுத்துவார்கள், சிலர் வேகமாக முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் மெதுவாக அந்த சூழல் அவர்களை மாற்ற ஆரம்பிக்கும். பேசிக்கொண்டே சென்றவர்களும் ஒரு நேரத்தில் அமைதியாகி விடுவார்கள். ஏன் தெரியுமா? அந்த பாதையில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கிறது. அந்த அமைதி சத்தத்தை விரும்பாது. அது உள்ளே இருக்கும் சத்தத்தையும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சிலர் சொல்லுவார்கள், நாம் நடந்து கொண்டிருக்கும்போது யாரோ நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் போல இருந்தது என்று. திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த உணர்வு மட்டும் மறையாது. அது பயம் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு உணர்வு. அந்த பாதையில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உணர முடியும். அந்த சக்தி தவறாக செல்லும் மனதை மெதுவாக சரியான பாதைக்கு திருப்பும் என்று கூறப்படுகிறது. கிரிவலம் செய்யும்போது சில நேரங்களில் பழைய நினைவுகள் திடீரென்று மனதில் வரும். மறந்து போன விஷயங்கள் கூட நினைவுக்கு வரும். சிலருக்கு கண்களில் நீர் வரும். காரணமே தெரியாது. ஆனால் அந்த கண்ணீர் ஒரு சோகத்திற்கானதல்ல, அது ஒரு சுத்திகரிப்புக்கானது. உள்ளே சேமித்து வைத்திருந்த சுமைகள் வெளியேறுவது போல இருக்கும். அதுதான் இந்த பயணத்தின் ஒரு மறைமுக ரகசியம். இந்த நடைப்பயணத்தில் ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தம் கொண்டது என்று நம்பப்படுகிறது. அவசரமாக ஓடினால் அந்த அர்த்தம் உணர முடியாது. மெதுவாக உணர்ந்து நடந்தால் மட்டும்தான் அந்த அனுபவம் கிடைக்கும். சிலர் அந்த பாதையில் நடந்தபோது திடீரென்று ஒரு தீர்வு கிடைத்தது என்று சொல்வார்கள். பல நாட்களாக மனதில் இருந்த குழப்பம் அந்த இரவில் தானாகவே தெளிவாகிவிடும். யாரும் சொல்லவில்லை, யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் பதில் கிடைத்துவிடும். அது எப்படி? அந்த அமைதிதான் பதிலை கொடுக்கிறது. நாம் தினமும் ஓடிக்கொண்டே இருப்போம், சிந்திக்க நேரம் கூட இருக்காது. ஆனால் அந்த கிரிவலம் மனிதனை நிமிடத்திற்கு நிறுத்துகிறது. அந்த நிறுத்தத்தில்தான் உண்மை தெரியும். சிலருக்கு அந்த இரவில் தூக்கம் கூட வராது. உடல் சோர்வாக இருந்தாலும் மனம் விழித்திருக்கும். ஒரு விதமான உள்ளுணர்வு அதிகரிக்கும். சுற்றியுள்ள ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக உணரப்படும். நிலா ஒளி, பாதையின் மண், காற்றின் தொடுதல், அனைத்தும் வேற மாதிரி இருக்கும். கிரிவலம் முடிந்துவிட்டாலும் அந்த உணர்வு உடனே மறைந்து விடாது. சில நாட்கள் அந்த அமைதி மனதில் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். முன்பு பெரிய பிரச்சனையாக தோன்றிய விஷயங்கள் இப்போது சிறியதாக தோன்றும். கோபம் குறையும், பதட்டம் குறையும். அதுதான் இந்த பயணத்தின் உண்மையான பலன். இது யாரையும் கவர்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை அல்ல, பலரின் அனுபவங்களில் இருந்து வந்த உணர்வுகள். சித்திரை பௌர்ணமி கிரிவலம் என்பது வெளியில் நடக்கும் ஒரு சுற்று அல்ல, அது உள்ளே நடக்கும் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை உணர ஒரே ஒரு விஷயம் மட்டும் தேவையானது, அமைதி. அமைதியாக நடந்தால் அந்த பாதை பேசும். அமைதியாக இருந்தால் அந்த சக்தி உணரப்படும். அமைதியாக சென்றால் அந்த இரவு மறக்க முடியாத அனுபவமாக மாறும்.
அதை வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாது. அதை உணர்ந்தால் மட்டும்தான் புரியும்.